வணக்கம் நண்பர்களே. நான் ஜப்பான் வரதுக்கு முன்னாடி எனக்கு இந்த கேள்வி இருந்தது. நான் இப்போ ஜப்பான் வந்த பிறகும் என் நண்பர்கள் என்கிட்ட இதே கேள்வி கேட்குறாங்க. என்ன அப்படின்னா ஜப்பானில் பொதுவான மக்கள் வாழ்கிற இடத்துல இருக்க தெருவெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். நம்ம வீட்டை பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். ஏன் நம்மளே நெகி வீட்டுக்கு போயிருந்தப்போ 1 BHK பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஜப்பானில் இருக்க நார்மலான மக்கள் வாசிக்கக்கூடிய தெருவை மட்டும் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம இந்த பிரிட்ஜ் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படிங்கிற வீடியோ அப்போ மலை ஏரியா போயிருந்தோம். அதனால் மலை ஏரியாவில் இருக்க வீட்டையும் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்தேன். இந்த வீடியோவில் நான் இருக்கிற ஏரியா ப்ளஸ் மலை ஏரியாவில் இருக்க வீட்டை ஒன்றா சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிக்கலன்னா எந்த இடம் பிடிக்கல அப்படின்னு சொல்லுங்கள். அது என் தகுதியை வளர்த்துக்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே எந்த காருமே இந்த பார்க்கிங் இதெல்லாம் கட்டுறதே கிடையாது. தனியாக அப்படியே ரோட்டில் நிறுத்திடுறாங்க. அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் சேஃப்டியாகவும் இருக்காது எல்லா மலைக்கும் புயலுக்குமே. அப்புறம் கொஞ்சம் மக்கள் தொகை இருக்க இடத்துக்கெல்லாம் ஒரு பார்க் இருக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டி பார்க்கெல்லாம் நம்ம விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி. இது சின்ன குழந்தைங்களுக்கு நான்லாம் உள்ளே போனால் அடித்து வெட்டி விட்ருவானுங்க. தண்ணியும் குடிச்சிக்கலாங்க. அப்புறம் எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி குட்டி குட்டி செடி இல்லாட்டி சின்ன மரம் வச்சு வளர்ப்பாங்க. அவங்க அந்த பசுமையோடே இருக்க மாதிரி தான் இருக்கும். சொந்த வீடாக வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் ஒரு பசுமையும் கூடயே வச்சுருக்காங்க. நம்ம இந்த வாடகை வீட்டில் இருக்கவங்க மட்டும்தான் அவ்வளோ வச்சில்ல. அப்புறம் இந்த கரண்ட்டுமே நான் ஃபஸ்ட்டு டைம் பார்த்துட்டு நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான் இருந்தது. கரண்ட்டுமே இந்த மேலே கொண்டு போகிறது தான், இந்த தரைக்கடியில் கொண்டு போகிறது அப்படிலாம் கிடையாது. இங்கேயுமே இந்த கரண்ட்டு மேலே கொண்டு போகிற சிஸ்டம் தான். இது எல்லாம் அந்த பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ். எப்படியும் ஒரு வீட்டோட வாடகை இந்த ஊர் காசுக்கு எப்படி 35,000 என்கிட்ட இருக்கும்.
வந்து நான் இருக்க ஏரியாவிலேருந்து இது கொஞ்சம் மெயின் ரோடு மாதிரி. இப்போ நம்ம மெயின் ரோடு வந்துட்டோம். மெயின் ரோடு வந்துன்னா இது அந்த காஃபியெல்லாம் வாங்கி குடிக்கலாம். இங்கே தான் 24 hours எப்போ வேணாலும் நம்ம காஃபி வாங்கிக்கலாம். இந்த ஏரியாலாம் எப்போவுமே டிராஃபிக்காகவே இருக்கும், போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும் வண்டி. இப்போ ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னா சிக்னலில் இருக்க எல்லோரும் நிறுத்திடுவாங்க, ஆம்புலன்ஸுக்கு மட்டும் வழி விடுவாங்க. இது வந்து ஜப்பானில் ஒரு முறை. பார்த்துட்டிங்களா, சிக்னலில் எந்த காருமே மூவ் ஆகலை ஆம்புலன்ஸ் வரும்போது. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஜப்பானில் இந்த இவங்க பண்ணுற. இன்றைக்கி நம்ம சிசோகா ப்ரிஃபெக்சரில் இருக்க ஒரு மலை ஏரியாவில் சுற்றிட்டு இருக்கோம். நார்மலாக மலை ஏரியாவில் இருக்கவங்க வீடு இப்படி தான் இருக்குது. சும்மா ஜப்பானில் இருக்க வீடு எப்படி இருக்குது அப்படின்னு காட்டணுக்காக தான் இந்த பதிவு. குட்டி குட்டி கடையாக அந்த மாதிரி காரில் வச்சும் திங்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. அப்புறம் ஒரு வீட்டுக்கும் ஒரு 2 கார்னாவது இருக்குது. ஆனால் யாருமே இந்த பார்க்கிங் இதெல்லாம் கட்டல. இப்போ நம்ம ஊர்லன்னா காருக்குன்னா அந்த பார்க்கிங் லாட்லாம் கட்டியிருப்பாங்களா, அது மாதிரிலாம் இல்லை. நார்மலாக பொதுவான தரையில் அப்படியே நிறுத்தியிருக்காங்க. இந்த மலைக்குள்ளே போகிறது வந்து அழகாக இருக்கான அந்த மாதிரி ரோட்டில் நடக்கிறது ஏதோ ஒரு இயற்கை கூட நடக்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் ஒரு வீட்டுக்கும் அழகான செடியும் நிறையா வச்சுருக்காங்க. இதெல்லாம் இந்த மவுண்டன் ஏறுறதுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு வந்திருக்கவங்க நிறுத்திட்டு போயிருக்க பார்க்கிங்கு.